ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தை வச்சு வீட்டிலே எப்படி ஐஸ்கிரீம் செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் பாலை தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த காய்ச்சின பால் கூட இதை மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட 8 ஸ்பூன் அளவு சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 15 சோளை போல் பலாப்பழத்தை கொட்டையை நீக்கி எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வச்சுருக்கிற அந்த பால் மிக்ஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சமாக ஊற்றி நல்ல மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் நம்மக்கிட்ட நிறைய அந்த பால் மிச்சம் இருக்கும். அது கூட இந்த மிக்ஸை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பவுலில் நம்ம சேர்த்து வச்சுருக்கிற இந்த பலாப்பழ மிக்ஸை நல்லா உள்ளே ஊற்றிக்கோங்க. உள்ளே ஊற்றி இந்த மாதிரி மூடி போட்டு டைட் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் போல் வச்சோம்னா பலாப்பழ ஐஸ்கிரீம் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.